ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். முத்துவேல் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து ஹாய் அக்கா, ஐ எம் பவித்ரா, ப்ளீஸ் மேக் டைஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்லேயே டைஸ் எப்படி பண்ணுறதுனா, ஏற்கனவே தாயக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது செய்கிறதுக்காக ஏர்ட்ரை டெரகோட்டா க்ளே எடுத்திருக்கேன். இந்த டைஸை நீங்கள் நேச்சுரல் க்ளேலையோ அல்லது ஏர்ட்ரை க்ளேலையோ அல்லது பேப்பர் க்ளே, கார்ட்போர்ட் க்ளே, சோப் க்ளே, எந்த க்ளே யூஸ் பண்ணினாலும் நீங்கள் செய்யலாங்க. இப்போது நான் கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு அதை வந்து ஜிமுக்கா மோல்டில் வச்சுருக்கேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவேன். 2 டைஸ் நான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. ரெண்டையுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரே ஜிமுக்கா மோல்டில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரஃபாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே 1 கட் பண்ணி வச்சுட்டேன், இப்போ 2வதும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம இதை கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் தொட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம டெரகோட்டா க்ளேயில் பொம்மைகளோ அல்லது இந்த மாதிரி ஜுவல்ஸோ அல்லது இது மாதிரி என்ன பொருள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணாமல் இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இது ட்ரை ஆனதுக்கப்புறம் அங்கங்கே வெடிப்புகள் இருக்கும். அப்புறம் அதை நம்ம சரி பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஜுவல்லரி பண்ணாலும் சரி, இல்லை பொம்மைகள் செஞ்சாலும் சரி, மிக்ஸ் பண்ணும்போது இந்த க்ளே வந்து உங்கள் கையில் ஒட்டவே கூடாது. பிசு பிசுன்னு ஒட்டுச்சு அப்படின்னா அது சரியான கன்சிஸ்டன்சியில் இல்லை அப்படின்னு அர்த்தங்க. கையில் ஒட்டக்கூடாது. ஆனால் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிறேன். எங்கேயுமே வெடிப்புகள் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை வெடிப்புகளோ அல்லது பிளவுகளோ இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இமிடியேட்டாக சரி பண்ணி விட்டுருங்க. ஏர் பபிள்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து இதை ரெடி பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 2 டைஸையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஹோல்ஸ் போடுறதுக்காக. ஃபுல்லாக ஹோல் போட்டுறக்கூடாதுங்க. ஹோல் மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. 1 2 அதுக்கப்புறம் உள்ளதில் 3 4 5 6 இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு 2 நாளைக்கு நல்லா காய வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருந்ததுனால கூட நம்ம வந்து இதை பெயிண்ட் பண்ண முடியாது. நான் வந்து ஏர்ட்ரை க்ளேயில் செஞ்சுருக்கேன், அதனால இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து பெயிண்ட் பண்ணிடுவேன். நீங்கள் நேச்சுரல் க்ளேயில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சோப் க்ளே, அப்புறம் ஏர்ட்ரை க்ளே, பேப்பர் க்ளே, கார்ட்போர்ட் க்ளே இதிலலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. டைரெக்டாக இது நல்லா ட்ரை ஆனதுமே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த க்ளேயில் பண்ணாலும் ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இதுக்கு நல்லா ரெஸ்ட் கொடுத்துருங்க. இது நல்லா ட்ரை ஆகிரட்டும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டைஸுமே ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா காயட்டும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். அக்ரிலிக் பெயிண்ட் தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போது ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்தாச்சுங்க. அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த ஹோல்ஸுக்கு உள்ளக்க நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது இது நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும்.
பிளாக் அண்ட் ஒயிட்டில் அக்ரலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் வார்னிஷ் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். வார்னிஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரஷில் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுறதுனாலும் ஓகேங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே வார்னிஷ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போது இது நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இனிமேல் கையில் எடுத்து வச்சு நம்ம விளையாடலாம். இந்த டைஸ் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி வந்திருந்தது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ரேவாஸ் ஆர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட்டு புது வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.